வணக்க மக்களை. கார் டிரைவருடன் காதலில் விழுந்த முதலாளியின் மனைவி, உடல் உறவு மூலமே வினோத தண்டனை கொடுத்த கணவன். ஜேத்பூர் மாவட்டத்தில் சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொழில் முனைவோர் ஒருவரின் மனைவி தனது கார் டிரைவருடன் நெருங்கி உறவு வைத்திருந்ததாக கூறப்படும் விவகாரம் பின்னர் அந்த மனைவியின் திடீர் உயிரிழந்ததுடன் முடிந்தது. கணவர் மீது சந்தேகம் எழுந்த நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜேத்பூர் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் பிரசாத் சர்மா என்ற வணிகர் தனது தொழில் சார்ந்த பணியில் பெரும்பாலான நேரங்களில் செலவிடுவார். அவரது மனைவி கவிதா சர்மா வீட்டில் தனிமையில் இருக்கும் நேரங்களில் குடும்பத்தின் கார் டிரைவரான முகேஷ் யாதவ் அவரை அக்கறையுடன் கவனித்து வந்ததாக தகவல். முகேஷ் கவிதாவுக்கு தேவையான உதவிகளை செய்து வந்தார். இதனால் இருவருக்கும் இடையே படிப்படியாக நெருக்கம் அதிகரித்து கவிதா தனது கணவருக்கு தெரியாமல் முகேஷுக்கு பல உதவிகளை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இருவரும் அடிக்கடி வெளியே செல்வதும் நீண்ட நேரம் அரட்டை அடிப்பதும் வழக்கமாகிவிட்டது. ஒரு கட்டத்தில் அவர்களின் உறவு மேலும் நெருக்கமானதாக மாறியது. இந்த விஷயம் ராஜேந்திரனுக்கு தெரியாமல் நடந்து வந்தது. ஒரு நாள் கவிதாவின் செல்போனில் இருந்த புகைப்படங்களையும் செய்திகளையும் பார்த்த ராஜேந்திரா நிலை குலைந்து போனார். ஆனால் அவர் மனைவியிடம் எதையும் கேட்கவில்லை. வெளிப்படையாக சண்டை போடவும் இல்லை, அடிக்கவும் இல்லை. அமைதியாகவே பழிவாங்கும் திட்டமாக தீட்டினார். அதன்படி அவர் மனைவியுடன் அடிக்கடி நீண்ட நேரம் உடல் ரீதியாக நெருக்கத்தில் ஈடுபட்டார். ஒரு நாளைக்கு 2 முறை, ஒவ்வொரு முறையும் 2 மணி நேரம் மற்றும் 3 மணி நேரம் வரை நீடிக்கும் வகையில் நடத்தினார். இது கவிதாவுக்கு உடல் ரீதியாக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. ஞாயிற்றுக்கிழமை இருவரும் நெருக்கத்தில் இருக்கும் பொழுது கவிதாவுக்கு கடுமையான வலி ஏற்பட்டது. அவர் வலி தாங்க முடியவில்லை என்று கூறிய சிறிது நேரத்திலேயே உயிரிழந்தார். ராஜேந்திரன் மருத்துவமனைக்கு தகவல் தெரிவித்தார். உறவின் போது கடுமையாக உதிரப்போக்கு ஏற்பட்டது, வலி வந்தது, சிறிது நேரத்தில் மயங்கிவிட்டார் என்று அவர் காவல்துறையினரிடம் தெரிவித்தார். ஆரம்ப விசாரணையில் இருவருக்கும் இடையே பெரிய பிரச்சனை இல்லை என்று தெரிந்தது. ஆனால் கவிதாவின் செல்போன் மற்றும் வாட்ஸ்அப் செய்திகளை ஆய்வு செய்தபோது முகேஷ் யாதவுடன் இருந்தது உறுதியானது. இதையடுத்து ராஜேந்திரா மீது சந்தேகம் தீவிரமானது. மருத்துவ பரிசோதனை அறிக்கையில் கவிதாவின் உடல் உறுப்புகளில் கடுமையாக காயங்கள் இருந்ததாக தெரிய வந்தது. அந்த காயங்கள் இயற்கையாக ஏற்பட்டவை அல்ல, திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டவை போலவே தோன்றியதாக மருத்துவர்கள் தெரிவித்தார். காவல்துறையினர் ராஜேந்திரனாவை விசாரித்த போது அவர் மேற்கண்ட அனைத்து விவரங்களையும் ஒப்புக்கொண்டார். தற்போது அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். முகேஷ் யாதவ் மீது விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் ஜேத்பூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடும்ப உறவுகளின் நம்பிக்கை இழப்பு எவ்வளவு ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு இது ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்படுகின்றது. மக்களை, இந்த மாதிரியான அதிசய சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும். மக்களை.